நம்ம துஆக்கள் உடனே ஏற்கப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கத்துக் கொடுத்த அந்த ரகசியங்களையும் பொன்னான நேரங்களையும் பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது துஆவைப் பத்தின உங்க பார்வையை நிச்சயம் மாற்றும் இன்ஷா அல்லாஹ். அந்த ரகசியத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்குவோம். நம்ம துஆக்கள் ஏன் சில சமயம் தாமதமாகுது அல்லது ஏன் ஏற்கப்படாத மாதிரி நமக்கு தோணுது? இதுக்கு இஸ்லாம் சில காரணங்களைச் சொல்லுது. முதலாவது, அவசரப்படுறது. நான் துஆ செஞ்சேன், ஆனா அது ஏத்துக்கப்படல அப்படின்னு சலிச்சுக்கிட்டு துஆ செய்யறதையே நிறுத்திடுறது ஒரு பெரிய தப்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எஜமானன், நாம அவனோட அடிமைகள். கெஞ்சி கேட்கிறது தான் அடிமையோட அழகு. அவனுக்கு எப்போ, எப்படி, எதை கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். இரண்டாவது, கவனமில்லாத உள்ளம். மனசு வேற எங்கேயோ அலைபாய உதட்டளவுல மட்டும் நாம கேட்கிற துஆவோட சக்தி குறைஞ்சிடுது. உள்ளத்தோட ஆழத்திலிருந்து முழு கவனத்தோடவும் இறை அச்சத்தோடவும் கேட்கிற பிரார்த்தனைகளுக்குத்தான் சக்தி அதிகம். மூன்றாவதாக, ரொம்ப முக்கியமாக, ஹராமான வருமானம். ஒருத்தர் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு தலைவிரி கோலமா புழுதி படிஞ்ச முகத்தோட வானத்தை பார்த்து என் இறைவா, என் இறைவான்னு கேட்கிறாரு. ஆனா அவரோட உணவு, உடை, பானம் எல்லாமே ஹராமான வழியில வந்திருந்தா அவரோட துஆ எப்படி ஏத்துக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. நம்ம வருமானம் ஹலாலா இருக்கிறது துஆ ஏற்கப்பட மிக அடிப்படையான ஒரு நிபந்தனை. இது மட்டுமில்லாம நாம செய்யிற பாவங்கள், இரத்த உறவுகளை முறிச்சு வாழ்றது போன்ற விஷயங்களும் நமக்கும் அல்லாஹ்வின் பதிலுக்கும் நடுவுல ஒரு திரையா வந்து நிக்க வாய்ப்பிருக்கு. இப்போ அந்த மகத்தான ரகசியத்தோட திறவுகோலா இருக்கிற இப்ராஹிம் நபியோட வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ரூத் என்ற கொடுங்கோல் மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருப்புல தூக்கி வீச முடிவெடுத்தான். வானத்தை முட்டும் அளவுக்கு ஒரு பெரிய நெருப்புக் குண்டம் ரெடி பண்ணாங்க. ஒரு பீரங்கி மாதிரியான கருவியில வச்சு இப்ராஹிம் நபியை அந்த நெருப்பை நோக்கி எரிஞ்சாங்க. வரலாற்று நூல்கள்ல ஒரு நிகழ்வு இப்படி பதிவாகியிருக்கு. அந்த நொடியில வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோன்றி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நிலைமையில நம்ம கிட்ட யாராவது உதவி வேணுமான்னு கேட்டா நம்ம பதில் என்னவா இருக்கும்? ஆனா இப்ராஹிம் நபியோட யகீன், அதாவது அல்லாஹ்வின் மேலிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மலைகளை விட உறுதியா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, உங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லை. என் நிலைமை என்னன்னு என் இறைவனுக்கு நல்லாவே தெரியும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு. துஆவின் பொருள், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்குச் சிறந்த பாதுகாவலன். இதே இப்ராஹிம் நபிதான் மக்காவில் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து காபாவின் சுவர்களை உயர்த்திய போதும் துஆ செஞ்சாங்க. அவங்க கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய். இந்த 2 நிகழ்வுகள்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முதல் ரகசியம் இதுதான். யகீன், உறுதியான நம்பிக்கை, மற்றும் பணிவு. முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வோட பெருமைகளைச் சொல்லி அவனை புகழுங்க. அவனோட அழகான பெயர்களைச் சொல்லி அவனை கூப்பிடுங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவங்க குடும்பத்தினர் மீதும் ஸலவாத் சொல்லுங்க. அடுத்து, யா அல்லாஹ், நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிடு அப்படின்னு மனசார கேளுங்க. இப்போ உங்க தேவையை முழு நம்பிக்கையோட பணிவா அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிராக்கின இறைவா, என் இந்த கஷ்டத்தை இலகுவாக்குன்னு கேளுங்க. யூனுஸ் நபியை மீனின் வயிற்றிலிருந்து காப்பாத்தின இறைவா, என் இந்த சிக்கலிலிருந்து என்னை காப்பாத்துன்னு கேளுங்க. உங்க துஆவை மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி முடிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும்
உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலைக் கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக்கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.